யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. போய் சொல்லிட மனம் மாறிட அனுபுத்திரனல்ல. போய் சொல்லிட மனம் மாறிட. சொல்லுங்க, நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். ஓ எஸ், சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, சொல்லுவோம், என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம். நான் சொல்லுங்க, என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது தாங்கிடும் தாங்கிடும். எல்லா இயேசுக்கு சித்தனா முடிந்ததே, ரகபோ துவங்கியதே. எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு டுடே, இன்றைக்கு ஒரு புதிய துவக்கம்? மீண்டுமா மீண்டுமா. எல்லா இயேசுக்கு சித்தனா ஓ துவங்கியதே, எல்லா இயேசுக்கு ஆஹா ரகபோ துவங்கியது. ஓ எல் ஷடாய் தெய்வமே,
பக்கத்துல பார்த்து சிறு கூட்டமே நீ பயப்படாதே கர்த்தர். ஒரு நிமிஷம் உங்க பக்கத்துல உங்க பேர் என்னன்னு கேளுங்க. கேட்டீங்களா? தெரியுமா? அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். சிறு கூட்டத்துக்கு பதிலாக அவங்க பேரை சொல்லி பாட போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆர் யூ ரெடி? ரெடி? 1 2 3 4. சிறு கூட்டமே கர்த்தர். ஓஹோ ஓ ஏ மீனுமா மீனுமா மீனுமா. எப்போதுமே இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க. சேர்ந்து எதிரிகள் வெள்ளம் போல் எதிரா ஆவியானவர். பக்கத்துல பார்த்து எதிரிகள் வெள்ளம் போல் ஆவியான மீனுமா மீனுமா. பக்கத்துல பக்கத்துல எதிரிகள் வெள்ளம் போல் ஆவியானவர். கிருபை. பக்கலப்பா சொல்லுங்க. ஹேனா கிருபை. ஹல்லேலூயா. நீங்க இப்ப ஹேன்னு சொல்லும்போது கிருபையை தேவன் பெருக செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? இன்னையோட உங்க தாமதங்கள் மாறுது, பயங்கள் நீங்குகிறது, தடைகள் விலகுகிறது, முந்தின அனுபவங்கள் தலைகளாய் மாறுகிறது. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை நான் இப்படி சொல்றேன். சில நாட்கள் இல்லை, அடுத்த 24 ஹவர்ஸ்ல கர்த்தர் செய்யணும். ஏன் தெரியுமா? நம்ம தேவன் யாருன்னா, He is a God of suddenlies. He is a God of suddenly. சடிதியாய் கிரியை செய்கிற தேவன். பைபிள் வசனம் சொல்லுது, அவர்கள் துதித்து பாடினார்களாம். என்ன செய்தார்களாம்? அவர்கள் துதித்து பாடினார்கள், சடிதியிலே சிறைச்சாலையின் கட்டுகள் அசைந்தது. இப்போ நீங்க பயமில்ல பயமில்லன்னு பாடுற அந்த நேரத்தில் சடிதியா உங்க சூழல்ல ஒரு மாற்றம், சடிதியா உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மாற்றம், சடிதியா உங்க பொருளாதாரத்துல ஒரு மாற்றம், சடிதியா உங்க வீட்டுக்குள்ள ஒரு மாற்றம், சடிதியா உங்க எதிர்காலத்துல ஒரு மாற்றம். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் சடிதியாய் கிரியை செய்கிற தேவனை நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. God of suddenly. சடிதியாய் கிரியை செய்கிற தேவனே, உம்மை நம்புகிறேன்.
விஷயங்கள்லாம் நீங்கள் தேடுனீங்கள்ல, சில விஷயங்களெல்லாம் நீங்கள் இது நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி அது இன்ன வரைக்கும் கிடைக்காம இருக்குதுல்ல, அது கிடைக்காம இருந்ததுனால பிசாசு உங்களுக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறான்னா, அது உன் கையில் வர்றதுக்கு நீ தகுதி இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் இந்த மாலையில் உங்களை பார்த்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அது ஏன் இன்னும் உன் கையில் நான் வர விடலைன்னா, அது உன் கையில் வர்றதுக்கு நீ தகுதி இல்லாமல், அதை நீ பெற்றுக்கிறதுக்கு அது தகுதி இல்லடா, அதிலும் மேலானதை, கமான், அதிலும் மேலானதை, something better, something better, something excellent. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிலும் சிறந்ததை. வசனம் சொல்லுது, வெறும் தண்ணீர் இயேசுவின் நிழலை தாண்டின போது. என்னத்தை தாண்டினப்ப? அங்கே அவர் ஜெபிச்சார்னு போடலை, கையை வச்சார்னு போடலை, அதை பார்த்து பேசினார்னு போடலை. அப்போ என்னதான் நடந்திருக்குன்னா, ஆனால் வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த கற்சாடிகளை தூக்கி கொண்டு இயேசுவின் அண்டைக்கு வந்தார்கள். இயேசு சொல்றாரு, கொண்டு போய் மொண்டு ஊத்துங்கள் அப்படின்றார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு போய் என்ன செய்யுங்கன்றார். இப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அவர் கையை வைக்கலை, ஜெபம் பண்ணலை, ஹல்லேலூயா, அவர் எந்த வார்த்தையும் பேசலை, அவர் நிழல் தான் பட்டது. என்னதான் பட்டது? இயேசுவின் நிழல் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது. நான் சொல்லிட்டா ஏதோ ஒரு கட்டடத்துக்கு கீழார, ஏதோ ஒரு பில்டிங்குள்ளார உட்காந்துருக்கதை நினச்சிக்காதீங்க. அவர் சமூகத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கனாலே அவர் நிழலுக்கு கீழே வந்துட்டீங்க. You are under God's shadow right now. தேவனுடைய நிழலுக்கு கீழே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அவர் நிழலுக்கு கீழே நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இந்த கதவுகளை நுழையும் போது வெறும் தண்ணீராக இருந்தாலும், நான் உறுதியாக நம்புகிறேன், இன்று இரவு கர்த்தர் உங்களை மிகுந்த சுவையுடைய திராட்சரசமாய் உங்கள் வாழ்வை மாற்றி, முன்னிருந்த திராட்சரசத்தை காட்டிலும், முன் நீங்கள் அனுபவித்த வாழ்க்கையை காட்டிலும், முன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கண்ட நன்மைகளை காட்டிலும், முன் உங்கள் வாழ்க்கை நீங்கள் கண்ட ஆசீர்வாதங்களை காட்டிலும், முன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்ட உயர்வுகளை காட்டிலும் அதிகமான உயர்வை, அதிகமான நன்மைகளை, அதிகமான ஆசீர்வாதங்களை, அதிகமான சமாதானத்தை, அதிகமான நிம்மதியை, அதிகமான சந்தோஷத்தை God is restoring it this evening. 2 3 4 முந்தினதை நீ பூர்வமானதை, முந்தினதை நீ பூர்வமானதை, மேலானதை, மேலானதை நீ வேறொன்று செய்வார். ஓஹோ, மேலானதை நீ சுதந்தரிக்க
கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். ஓ இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். சொல்லுவோமா? நன்மைகள். கையை உயர்த்தி இயேசுவே சொல்லுவோமா? பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. பாடுவோமா? திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனை கைகளை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே பாடுவோம். இயேசுவே நன்றி அப்பா, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக சொல்லுவோம். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அளவில்லா. ஒரே அமைதியா, just be silent, receive this encounter this evening. தேவனுடைய தொடுதலை. எஸ், நான் நம்புறேன் கர்த்தர் இந்த மாலை வேளையில இருதய சுகத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எஸ், இது தேவன் கிரியை செய்கிற ஒரு நேரம். யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லா கண்களை மூடி. I can able to feel that the presence of God is here. தேவ பிரசனம் ஏற்கனவே இங்கு இருக்கிறது. தேவ பிரசனம் ஏற்கனவே இங்கு இருக்கிறது. தேவ மகிமை ஏற்கனவே இங்கு இருக்கிறது. எத்தனையோ முறை, ஒரு முறை இல்ல, 2 முறை அல்ல, 10 முறை இந்த லாபான் யாக்கோபின் சம்பளத்தை மாற்றினான். அவனை அவன் ஏமாற்றினான். ஓ, இந்த மாலையில கர்த்தர் சொல்றாரு, மகளே உன்னுடைய ஏமாற்றத்தை நான் மாத்துறேன்றாரு. உன் ஏமாற்றத்தை நான் மாத்துறேன். எதிர்பார்த்து 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 சூழல் மாறும் மாறும் மாறும். ஓ, அந்த மனுஷன் மாறுவான் 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 நம்பி 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 ஏமாந்தல்ல. அப்பா சொல்றாரு, நீ அனாதை அல்ல, நீ அனாதை அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல. ஓ, உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னோடு நான் இருக்கிறேன். இந்த மாலை வேளையில ஓ கர்த்தர் ஸ்பெசிபிக்கா, ஓ ஏமாற்றத்தினாலே
எதிர்பார்த்த அன்பு கிடைக்காம, எதிர்பார்த்த மனிதர்கள் கூட இல்லாம, ஹல்லேலூயா, எதிர்பார்த்த சில நன்மைகள் நடக்காம, எதிர்பார்த்த சில புதிய கதவுகள் உங்களுக்கு திறக்கப்படாம, ஏமாறுந்த நிலையில ஒருவேளை உங்களுடைய இருதயம் ஹல்லேலூயா காயப்பட்டு இருக்குமையானால், கர்த்தர் அந்த இரவு உங்கள் இருதயத்தை சுகப்படுத்துகிறார். கர்த்தர் அந்த இரவு உங்கள் இருதயத்தை சுகப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, ஏராளமான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் யாக்கோபை தேடி வந்தது. அவன் மிகவும் விருத்தி அடைந்து அவன் எவ்வளவாய் ஏமாற்றப்பட்டானோ அவன் ஏமாற்றத்தை ஈடுகட்டுகிற வண்ணமாய் கர்த்தர் அவனை மிகவும் விருத்தி அடைய செய்தது போல, நான் சொல்றேன், எந்த சூழலால நீங்க ஏமாந்து போய் இங்க அமர்ந்திருக்கிறீங்களோ, எந்த சூழலால நீங்க ஏமாந்து போய் அமர்ந்திருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாந்து போன அந்த சந்தோஷத்தை, அந்த நிம்மதியை, அந்த விடுதலையை, அந்த ஜெயத்தை இதோ உங்க வாழ்க்கையில அவர் விருத்தி அடைய செய்கிறேன். எதிர்க்கிறவர் முன்னிலோ தள்ளினவர் பந்தி ஆயத்தப்படுது. நீங்க எல்லாம் அப்படியே அமைதியா அன்பாக கரம் பற்றினே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில் நடக்கும். யார் யாரெல்லாம் உன்னை எதிர்த்தானோ, யார் யாரெல்லாம் உன்னை நிந்திச்சானோ, அவனுங்க நடுவுல ஒரு பந்திய, உன் சத்துருக்கள் நடுவுல உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்து. உன் தலையை எண்ணெயினால நான் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொன்ன தேவன் இந்த மாலை வேளையில இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்த்து அவர் சொல்றாரு, நீ ஏமாந்து போன எல்லா சூழல்கள், எந்த மனிதன் முன்பதாக நீ ஏமாந்து போனாயோ, எந்த உறவுகள் முன்பதாக நீ ஏமாற்றப்பட்டு நின்றாயோ, ஹல்லேலூயா, எந்த ஸ்தலத்துல நீ நம்பின எந்த பகுதியில் நீ ஏமாற்றம் அடைந்து கைவிடப்பட்ட நிலையில் நீ இருந்தாயோ, அந்த சத்துருக்கள் நடுவுல உனக்கு ஒரு பந்திய, நான் ஆயத்தப்படுத்துறேன். ஆவியானவர் இந்த இரவுகளில் உங்களை பார்த்து சொல்றாரு. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கரம் பற்றினே. எதிர்க்கிறவர் முன்னிலும் சேர்ந்து சொல்லுவோம், தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கரம் பற்றினே. சேர்ந்து கைகளை உயர்த்தி இயேசுவே கூப்பிடுங்க அந்த நாமத்தை. இயேசுவே சத்தமா, இயேசுவே. நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக கண்களை மூடி நன்றி நன்றி நாதா, அளவில்லா எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நிறக்க செய்தீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி. சொல்லுவோமா, மான்களின் கால்களை போல திடனாய் ஓட செய்தீரே, உயர்
பாடுவோமா?